ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். இன்றைக்கி நம்ம ஒரு ஈவினிங் விளாக் பார்க்கலாம். ஈவினிங் பால் காய்ச்சி வச்சு எல்லாருமே வீட்டுக்கு வந்துட்டாங்க. எல்லா பாத்திரத்தையும் விலை கழுவி வச்சு எல்லா லஞ்ச் பாக்ஸையும் அந்த கூடையில் காலைல விலை கழுவிருந்த எல்லாத்தையும் எடுத்து அடுக்கிட்டேன். காலைல ஒரு பாக்ஸ் மாவு தீர்ந்தது, அதை போட்டு போயிருந்தேன். அது எல்லாத்தையுமே விலைக்கு கழுவியாச்சு. இதை ஏன் இங்கேயே கவுத்துருக்கேன்னா அப்படியே எடுத்து ஈஸியாக வச்சுக்கலாம். அந்த கூடை உள்ளே போட்டோம்னா குனிஞ்சு எடுக்கிறதுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. அதனால் இங்கேயே எடுத்துகிட்டு வச்சுருக்கேன். பால் காய்ச்சியாச்சு. இப்போ ஈவினிங் ஸ்நாக் என்ன செய்கிறேன்னா ப்ரெட் டோஸ்ட் தான் பண்ணுறேன். நான் எக்கெல்லாம் போட மாட்டேன், வெறும் பட்டர். இந்த பாருங்கள், இந்த மாதிரி பட்டர் வாங்கிட்டு வந்தாங்க. பட்டரை தோசைக்கல்லில் போட்டுட்டு இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு அப்படியே தான் போடுறேன். எனக்கு இதெல்லாம் பிடிக்காதுப்பா, குட்டீஸ்க்கு தான். அவங்களுக்குமே உடம்பு ஒன்றும் சரியில்லை. கிழங்கு கூட இருந்தது, மரவள்ளி கிழங்கு பொரியல் பண்ணது, அதெல்லாம் அவங்க சாப்பிடல. அதை நான் தான் கொஞ்சம் சாப்பிட்டேன். காஃபி போடணும், பால் காய்ச்சி ரெடியாக இருக்குது. குட்டீஸ் வந்துட்டாங்க. இந்த மாதிரி உங்களுக்குலாம் பிடிக்குமா? சில பேர் முட்டையை அடித்து வச்சுட்டு அதை நினச்சி போடுவாங்க. அது மாதிரி எனக்கு பிடிக்காது. நான் அந்த மாதிரி செய்கிறதில்ல. கடலப்பழங்கள்லாம் மெனக்கிட்டு மாதுளம்பழம் உரித்து ஸ்நாக்ஸ் கொடுத்து அமிச்சேன். இந்த பாப்பா சாப்பிடாமலே எடுத்துகிட்டு வந்திருக்கு. இது என்ன பண்ணுறேன்னே எனக்கு தெரில. ரொம்ப வீக்காக ஒல்லியாக இருக்கும். 13 வயசு பொண்ணு 13 வயசு பொண்ணு மாதிரியே இருக்காது. ஆனால் அதுக்கு நம்ம சொல்கிறது எதுவுமே கேட்க மாட்டேங்குது. அதே மாதிரி பீட்ரூட் பொரியல் வச்சுருந்தேன். தம்பி ஃபுல்லாக சாப்பிட்டு வந்திருந்தார். பாப்பா அதுவுமே எடுத்துகிட்டு வந்திருக்கு. சாம்பார் சாதத்தில் பாதி எடுத்துகிட்டு வந்திருந்தது. எல்லாத்தையும் அலசி கழனிக்குன்னு ஒரு பக்கெட் வச்சுருப்பேன். மாடு நிறையா போகும், அதுக்கு எடுத்து வைப்போம். அது எல்லாத்தையும் அலசி ஊற்றிட்டு எல்லாத்தையும் விலைக்கு கழுவி க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ நைட்டுக்கு இங்கே பாருங்கள், இப்படி தான் கல்லை வச்சுட்டு போனது கொஞ்சம் கொஞ்சம் மாறி இருக்கும், ஒன்றும் மாறல, அப்படியே தான் இருக்குது. இப்போ நைட்டுக்காக ஒரு பாக்ஸ் மாவு ஃப்ரிட்ஜில் எடுத்து வெளில வச்சுருக்கேன். இது புளிச்சிருக்கும். நான் அரைச்சி அப்படியே தான் வச்சுருவேன். ஆனால் அது புளிச்சிருக்கும். நேற்று ஃபுல்லாக கரண்ட் இல்லைல்ல, 2 நாளாக சரியாக கரண்ட் இல்லை, புளிச்சிருக்கும். இப்போயே அதனால எடுத்து வெளில வச்சுட்டேன். எப்படியும் நைட்டு ஒரு 8-9 மணியாவது ஆகிடும் நம்ம டிஃபன் செய்கிறதுக்கு. அதுக்குள்ளே புளிச்சிடும்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுருக்கேன். எனக்கு சாயந்தரம் வந்தாலும் எதுவும் சாப்பிடலாம் மாட்டேன், காஃபி குடித்தா மட்டும் போதும். அதுதான் எனக்கு ரொம்ப முக்கியம். காலையிலேயே ஃபில்டர் டிகாஷன் தீர்ந்துருச்சு. ஃபில்டர்லாம் கழுவிட்டு டிகாஷன்லாம் போட்டு வச்சுட்டு தான் போனேன். இப்போ இவங்களுக்கு இந்த டோஸ்ட்டை கொடுத்துட்டு காஃபி போட்டு குடிக்கணும். இதுதான் இன்றைக்கி நம்ம வீட்டில் ஈவினிங் ஸ்நாக்கு. இந்த ஈவினிங் ஸ்நாக்ஸு உங்களுக்கு எத்தனை பேருக்கு பிடிக்கும்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இது 2 பேருக்கும், தம்பிக்கும் பாப்பாவுக்கும் 4 பீஸ் வச்சுருக்கேன். இன்னும் கேட்டாங்கன்னா அது போட்டுட்ருக்கேன்ல, அதையும் கொடுப்பேன். இதுதான் இன்றைக்கி நம்ம வீட்டில் ஈவினிங் ஸ்நாக்ஸு. இது உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், என் சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.